ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்கு தேவையானது 4 டேபிள் ஸ்பூன் ராஜ்மா நான் எடுத்திருக்கேன். இதை ஓவர் நைட்டே சோக் பண்ண விட்டுடலாம். நம்ம மினிமம் 8 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 12 ஹவர்ஸாவது இது ஊறணுங்க. மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம இதை வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி இதில் போட்டுட்டு குக்கரில் ஒரு 3 to 4 விசிலுக்கு நம்ம குக் பண்ண விட்டுடலாம். இப்போ வெந்துடுச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபிக்கு. இப்போ நம்ம ஒரு மிக்சியில் 1 டீஸ்பூன் சோம்பு, இதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச் இஞ்சி, 3 பல்லு பூண்டு எடுத்து மிக்சியில் போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் தண்ணி போட்டு கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அது கூட நம்மளுக்கு இப்போ 1 டீஸ்பூன் காய்ஞ்ச வெந்தயக்கீரைங்க 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் ஹோல் கரம் மசாலா கொஞ்சம் எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் கொஞ்சம் போட்டுட்டு ஜாவித்ரி, பட்டை, 2 கிராம்பு, மராட்டி மொக்கு அதெல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இதை அதை அரைச்ச மசாலாவையும் இதில் போட்டுடலாம். அதாவது இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சிருக்கும் அது போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 30 செகண்டுக்கு வதக்கினா போதும். இப்போ இது கூட நம்ம அந்த கசூரி மேத்தி லீவ்ஸும் போட்டுடலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். எக்ஸலண்ட் டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச ராஜ்மாவை இதில் நம்ம சேர்த்துடலாம். ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப நிறையவே இருக்குது இந்த ராஜ்மாவில். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் இப்போ இதில் சேர்த்துடலாம். காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம், இல்லைன்னா ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாங்க. ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸை கலந்துடலாம். இது ஒரு 2 கப் நான் எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டுடலாம். ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட ராஜ்மா மசாலா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில். இதை நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம், இல்லை சிப்ஸ் வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு சைட் டிஷ் ஒன்றும் தேவைப்படாது. வேணால் ரைத்தா வேணால் நம்ம வச்சுக்கலாம். இது கூட ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடுறீங்க. அதேமாதிரி லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். Thank you.